Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. My name is Jafina. Alhamdulillah, Alhamdulillah, Alhamdulillah. Ina amuduhu wa nusalli ala rasulil kareem amma ba'd. Qala Allahu ta'ala, a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தாய் கற்றுக் கொடுத்த இஸ்லாம். அளவற்றாலும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் நீரேற்றமும் என் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் இன்னும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் கூறுகின்றான், உம்முடன் இருக்கும் இருவரின் ஒருவரோ முழுமை அடைந்து விட்டார், அவர்களை சீ என்று கூறாதே, அவர்களை விரட்டாதே, கண்ணியமான வார்த்தைகளை கூறு. தாய் கற்றுக் கொடுத்த இஸ்லாம் என்பது ஒரு குழந்தைக்கு கிடைக்கும் முதல் மற்றும் மிகச்சிறந்த மார்க்க கல்வியாகும். தாய்மார்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவர்கள் இஸ்லாமிய கொள்கைகள் ஈமான், நம்பிக்கை, தொழுகை, மரியாதை மற்றும் நட்பண்புடையவர்கள் ஆகியவற்றை சிறு குழந்தையிலிருந்தே கற்பிக்கின்றார்கள். ஈமான் மற்றும் அக்கீதா நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை, அவனது இயக்கத்துவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல்களை தாய் முதலில் கற்பிக்கின்றார்கள். வணக்க வழிபாடுகள், தொழுகை, குர்ஆன் ஓதுதல் மற்றும் துஆ செய்தல் முறையை தாய் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு தாய் தனது குழந்தை 7 வயது ஆகிவிட்டால் தொழுவதற்கு ஏவ வேண்டும். 10 வயதாகியும் தொழாவிட்டால் அடித்து தொழ வைக்க வேண்டும். தாய் தன் குழந்தைக்கு குர்ஆனில் சொல்லப்பட்ட துஆக்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக பெற்றோர்களுக்காக செய்யும் பிரார்த்தனைகளை ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா எங்களுக்கு மன்னிப்பாயாக. இறைவா, நான் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது அவர்கள் என்னை எப்படி கனிவாக வளர்த்தினார்களோ அதுபோலவே இவ்விருவர்களையும் கிருபை செய்வாயாக. ஆமீன். என்னையும் என்பது அன்பின் அடிப்படையிலும் அமைது நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கைக்கு மார்க்க வழிகாட்டுதலாகும். சிறந்த தாய் உம்மு சுலைமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பணி அமர்த்தினார்கள். இன்றைய காலத்தில் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலைக்கு ஆட்களை செலுத்தி பெற்றோர்களின் மத்தியில் நபிகளாரிடத்தில் பணி செய்ய வேண்டும், நபிகளாரிடத்தில் பணி செய்ய வேண்டும் என்ற ஆசை கொண்டு நபிகளாரிடத்தில் பணிக்கு சேர்ந்தார்கள். ரகசியத்தை பாதுகாக்க வைக்கும் தாய். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சேவனாக இருந்தபோது என்னிடம் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வந்து அப்போது நான் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு சலாம் சொன்னார்கள். பிறகு என்னை ஓரிடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். நான் என் தாயாரிடம் தாமதமாக சென்றேன் என்று, ஏன் தாமதமாக வந்தேன் என்று கேட்டார்கள். அதற்கு நான் கூறினேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேலையாக என்னை ஓரிடத்திற்கு அனுப்பினார்கள். எந்த இடம் என்று கேட்டார்கள். அதற்கு நான் சொன்னேன், ரகசியம் என்று சொன்னார்கள். அதற்கு, அப்படியா, ரகசியம் என்றால் யார்கிட்டையும் சொல்லிவிடாதே, ரகசியத்தை பாதுகாத்து வைத்துக்கொள், ரகசியத்தை வைத்துக்கொள் என்று அறிவுரை கூறினார்கள். தன் மகனை மார்க்க அடிப்படையில் எப்படி வளர்த்தினார்கள்? இவ்வாறு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மார்க்க மிகுந்த
மிகுந்த கவனமும் அக்கறையும் செலுத்தி சிறந்த தாயாராகவும் இருந்தார்கள். மார்க்க விஷயத்தில் அன்றைய காலத்தில் சொஹாபி பெண்கள் தங்களின் பிள்ளைகளின் மார்க்க விஷயத்தில் மிகவும் பேணுதலாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் தாய்மார்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள், பிள்ளைகள் மார்க்க விஷயத்தில் எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் நம்முடைய பிள்ளைகளை மார்க்க சட்டங்களை கற்றுக் கொடுத்து உருவாக்க அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.